ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ட்ராமா பிடிச்சவங்க எல்லாரும் மறக்காம லைக் பட்டனை அப்படி தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் பயங்கரமான ட்விஸ்டோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அப்படி என்னதான் இருக்க போகுதுன்னு தானே நினைக்கிறீங்க? நம்மளோட சீமாக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம். என்ன சீமாக்கும் சித்தார்த்துக்குமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அட ஆமாங்க, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்க ட்ராமாக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சீமாவை தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து சீக்கிரட்டா அவகிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லும். இந்த மாதிரி நீ பண்ணாதான் நான் வந்து பிரேம வந்து இந்த வீட்டுல இருக்க விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும். உடனே சீமாவோ அவங்க சொன்ன எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு படுத்துட்டு நைட்டு 12 மணிக்கு புடவையை கட்டிட்டு அப்படியே வரா. வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரேமோட ரூமுக்கு போறா. அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப அழுகையா வருது. பிரேம், நான் உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா? உங்களுக்காகத்தான் நான் இந்த முடிவை எடுக்க போறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட எப்பவுமே வேண்டிப்பேன். உங்களை விட்டு பிரியறேன்னு நினைக்கும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல. உங்களால எப்படி தாங்கிக்க முடியும்னு எனக்கு தெரியல. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துல பிரேம் வந்து அவளுக்காக போட்ட லாக்கெட் இருக்கும்ல, அதை வந்து கழட்டி வச்சுட்டு அழுதுட்டே அந்த இடத்த விட்டு போறா. அதுக்கப்புறம் வந்து பாட்டி ரூமுக்கு போன உடனே பாட்டி சொல்லுது, என்ன நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டா, ஞாபகம் இருக்கு பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி கிளம்பு, வேலையை போய் பாரு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே வந்து அந்த அடுத்த ராத்திரியில நம்மளோட சீமாவும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. உடனே பிரேம் வந்து அவ பின்னாடியே போயிட்டு, சீமா நில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவ பின்னாடியே போறான். அவ கண்டுக்காம வந்து வேகமா வந்து ஒரு காட்டு உள்ளாக்க போயிடுறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சீமா எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு சீமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கடைசியில பார்த்தா எல்லாமே கனவு. என்னடா அது, காலையிலே என்ன இப்படி கெட்ட கனவா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான். பக்கத்துல வந்து சீமாவோட போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு, சீமா என் கனவுல கூட நீ தான் வர, அந்த அளவுக்கு மேல நான் காதல் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து அவன் கவனிக்கிறான், அவளோட செயின் வந்து அதுல இருக்கு. என்னடா அது, இது சீமாக்கு நான் முதலிரவுக்கு கொடுத்த செயின் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இதை வந்து அவ கழட்டவே மாட்டாளே, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து அவளோட ரூம்ல போய் பாக்குறான். அங்க சீமாவை காணோம். எங்க பார்த்தாலும் போய் தேடுறான், எங்கேயுமே சீமாவை காணோம். அப்பதான் வந்து ரோஹிணி வரா. ரோஹிணி, சீமாவை பாத்தியா அப்படின்னு கேட்க, இல்ல மாமா, நானும் அக்காவை தான் வந்து காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன், அவங்க எங்கேயுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. சரி வா தேடலான்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. அவங்க போடுற கூச்சல்ல அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் பிரேம் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி சீமாவை காலையிலேருந்தே காணோம், அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு படபடப்பா சொல்றான். அன்னிக்காரங்கெல்லாம் வாய்க்கு வந்தபடி ஒரு பக்கம் பேச, இன்னொன்னு பக்கம் அம்மாக்காரங்க வந்து சொல்றாங்க, இல்லப்பா பிரேம், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, காலையிலேயே வந்து சீமா வந்து கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாலே, ஒருவேளை அங்கதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவன் வந்து டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து பேக்லாம் வந்து எடுத்துட்டு வரான். எங்க பிரேம், எங்க போற அப்படின்னு கேட்டா, ஆமாம்மா நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற, வீட்டை விட்டு வெளில போறியா அப்படின்னு கேட்டா, ஆமாம்மா, நான் வந்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வந்து இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து வாழ விட மாட்டீங்க, அதனால நானும் சீமாவும் தனியாவே போறோம், அதனால சீமா வந்து கோயில தானே இருக்கா, நான் அப்படியே அவளை கூட்டிட்டு நான் வந்து வேற ஊருக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அம்மாக்காரங்க ரொம்ப அழுது புலம்புறாங்க, இப்படிலாம் பண்ணாதப்பா, இது வந்து நம்ம குடும்பத்துல வந்து இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க, நீயும் இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்க, போதுமா, எப்ப பார்த்தாலும் பாட்டி பாட்டி பாட்டின்னு அவங்க சொல்றதுனாலதான் என்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கு, தயவு செஞ்சு இனிமே பேசாதீங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். பக்கத்துல வந்து ரோஹிணியும் வந்து கார்ல வந்து அவன் கூட போறா, அக்காவை பார்க்கணுங்கிறதுக்காக. அவனும் கார்ல வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் சீமா எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அங்க போன 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, நம்மளோட சீமாவும் சித்தார்த்தும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே மனக்கோலத்துல நின்றுட்டு இருக்காங்க, அதுவும் பாட்டியோட முன்னிலையில. இத பார்த்து அவங்க 2 பேரும் தலையில இடி விழுந்த மாதிரி அப்படியே அதிர்ச்சியில உச்ச கட்டத்துக்கே போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பயங்கர ஷாக்கு. உடனே வந்து பிரேமுக்கு வந்து எமோஷனல் ஆயிட்டு அந்த மாலை எல்லாத்தையும் பிச்சு உதறி போட்டுட்டு, சீமா என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உனக்காக தான் வந்து என் குடும்பத்தையே விட்டுட்டு வந்தேன், உன்னை வந்து எங்கேயாவது கூட்டிட்டு போய் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ என்னன்னா என்னோட அண்ணா சித்தார்த்தையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தானே நீ பண்ற, நீ இப்பெல்லாம் பண்ண மாட்ட, வா சீமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். பட் வந்து சீமா எதுவுமே பேசாம அப்படி சில மாதிரி நிக்கிறா. நீ வந்து உண்மையை சொல்லு, எல்லாத்துக்கான இந்த பாட்டி தானே, அவங்க தானே இப்பெல்லாம் பண்ண சொன்னாங்க, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றான். அந்த பாருங்க பிரேம், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், நானும் சித்தார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதுதான் உண்மை, இதை நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே
பிரேமுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படியே அழறான். இன்னொரு பக்கம் ரோகிணிக்கும் வந்து ஒண்ணுமே புரியல. அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க? நீ எப்படிக்கா வந்து இப்படிலாம் பண்ணுவ? நீ வந்து சும்மா சொல்லாத. நீ இப்படிலாம் பண்ணவே மாட்டியே அப்படிங்கிற மாதிரி அவளும் புலம்புறா. இன்னொரு பக்கம் பிரேம் வந்து சித்தார்த்திட்ட போய் கேட்கிறான், அண்ணா என்னன்னா அது என்னோட மனைவியா புறவுல போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீயும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்த. எங்க டிவோர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல. இப்போ என்னன்னா நீயும் சீமாவும் இப்படி கல்யாண குளத்துல வந்து நிக்கிறீங்க. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்டா, இதுதான் உண்மை, இதை நீ நம்பிதான் ஆகணும் பிரேம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இத பாக்குற பிரேமுக்கும் ரோஹிணிக்குமே அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கண் கலங்கி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் சீமா எல்லாம் மீறி போயிட்டு பிரேம ரொம்பவே ஹர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறா. இதுக்கப்புறம் நீங்க என்ன அண்ணி தான் கூப்பிடணும், உங்களுக்கு வந்து அண்ணி முறை தான் நான் வேணும், அதனால என்ன நீங்க இந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்துல பாக்காதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, நீங்க பேசாம ரோஹிணியை கல்யாணம் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி சொல்லுது, இந்த பாரு பிரேம், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, புரியுதா? இனிமே வந்து அவங்க 2 பேரும் வாழ்க்கையில நீ தலையிடக்கூடாது. சீமா வேற ஒருத்தவனோட மனைவி, வேற ஒருத்தவனும் இல்ல, உன்னோட அண்ணனோட மனைவி, அதனால அவளை இந்த மாதிரி பார்வையில நீ பார்க்கவும் கூடாது, அவகிட்ட இந்த மாதிரி தொட்டு நீ பேசவும் கூடாது, பேசாம நீ ரோஹிணியை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி பாட்டியும் இன்னொன்னு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா பிரேமால வந்து இதை ஏத்துக்கவே முடியல. இதை நான் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஆனா பாட்டி வந்து அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கே போயிடுது. இங்க பிரேமுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே வந்து அந்த சாமி சிலை முன்னாடி அப்படியே நின்று அழுதுட்டு இருக்கான். ஏன் கடவுளே இப்படி பண்ண? நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஆசைப்பட்டது என்னோட சீமா தான். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுல அவ்வளோ பெரிய பிரச்சனையை நீ உண்டாக்குன. சரி மறுபடியும் வந்து ரோஹிணியை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ கூட வந்து வெளியில எங்கேயாவது போய் வாழலாம்னு நினைச்சா. ஆனா அதுக்கும் நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டியே, என்னை ஏமாத்திட்டியே, உன்னை வந்து நம்பிக்கை வச்ச பக்தர்கள் நீ இப்படிதான் வந்து இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவமா வந்து சாமிகிட்ட பேசிட்டு இருக்கான். அவ்வளவு ஆத்திரமா வருது அவனுக்கு. இங்க அப்படியே பரத்வாஜ் வீட்டுல காட்டுறாங்க. பிரேம் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு. அங்க பார்த்தா சீமாவும் சித்தார்த்தும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பிரேமோட அம்மாக்காரங்க கேக்குறாங்க, சித்தார்த் என்ன பண்ணி வச்சிருக்க? எப்படி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம்? சீமா எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண? என்னோட பிரேமோட வாழ்க்கையை வீணடிக்கிறது பத்தாதுன்னு இப்ப சித்தார்த்தோட வாழ்க்கையுமே நாசமாக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து கரெக்டா பாட்டி வந்து சொல்லுது, இது வந்து என்னோட முடிவு தான், இவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இங்க நான் சொல்றது மட்டும்தான் வந்து நடக்கணும், அதனால என் பேச்சை மீறி யாரும் எதுவும் பேசாதீங்க, போய் ஆரத்தி எடுத்துட்டு வா போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. பட் இருந்தாலும் இவங்க பேச்சை மீற முடியாதுங்கிறதுக்காக பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து உள்ளாக்க வந்து அழைச்சிட்டு போறாங்க. இத பாக்குற அன்னிக்காரிங்களும் நைஸா அவளுங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாளுங்க. தம்பிக்காரனை மயக்கிறது பத்தாதுன்னு இப்ப அண்ணக்காரனை மயக்கி கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சீமா கண்டுக்காத மாதிரி இருக்கா. அப்ப ரோகிணி வந்து சீமாவை உள்ளாக்கா அழைச்சிட்டு போயிடுறா. ஏன்கா அப்படி பண்ண, உனக்கு என்னக்கா பிரச்சனை, இப்பவாது சொல்லு, யாருக்கா உன்னை கட்டாயப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்க, அப்பதான் வந்து சீமா சொல்றா, இந்த பாரு, யாரும் என்னை கட்டாயப்படுத்தல, இது என்னோட முடிவு தான், நான் வந்து பிரேமோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப பிரேம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். உடனே இவகிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறான். என்ன சொன்னா, என்னோட நல்லதுக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியா? இதுல என்னோட நல்லது எங்க இருக்கு சீமா? இப்பவே எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், நீ எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த அன்னிக்காரிங்க எல்லாரும் சேர்ந்து சீமாவோட அப்பா அம்மாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்களும் ஷாக் ஆகி அப்படியே பாக்குறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.